அந்த துணிச்சல்ல தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. வெள்ளம் வரும்போது ஸ்டாலின் எங்க இருந்தாரு? கொரோனா வரும்போது ஸ்டாலின் எங்க இருந்தாரு? இவர் இருந்திருந்தா கொரோனால போயிருப்பாரு. யாரு? அவர் போயிருப்பாராம். பாரு, யாராருக்கு மலர் வளைய வச்சு இறுதி மரியாதை செலுத்தி எங்கள்கிட்ட பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் முடிஞ்ச பொறுப்பாடு தான் நாங்கள் போவோம். இந்த மறதி காரணமாக சொல்றாங்கன்னு சொல்ல வரேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வீட்டில இருந்து கார்ல போறார். அவர் முகம் யாருக்காவது தெரிஞ்சதா? தெரியாது. உங்க முகம் எனக்கு தெரியுமா? தெரியாது. யாருடைய மகமும் யாருக்கும் தெரியல. என்ன காரணம்? என்ன காரணம்? கொரோனா. அவர் முதலமைச்சராக இருந்த போது கொரோனா உச்சகட்டத்தில் இருந்துச்சு. யார் மூஞ்சி யாருக்கும் தெரியல. வல்ல முகக்கவசம். எங்க பார்த்தாலும் மரண ஓலம். ஆஸ்பத்திரியில மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஆக்சிஜன் இல்ல. என்ன செய்யறதே ஸ்தம்பிச்சு போய் நின்னோம். அப்பதான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போனார். அங்க போய் முகக்கவசத்தை கலத்திட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்கிட்டார். உச்சத்தில் இருக்கு நோய். கோட்டைக்கு போறார். அங்க போனா 5 லட்சம் கோடி கடை. யார் வச்சுட்டு போனா? எடப்பாடி. ஒரு பக்கம் நோய், மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஆக்சிஜன் இல்ல, மரண ஓலம். யாரும் யாரையும் பார்த்துக்க முடியல. யாரும் யாரை நம்பி உள்ள மருத்துவமனைக்குள்ள போகல. இந்த எடப்பாடி பழனிசாமி வெளியே போனாரா? கொரோனாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாரா? வரல. 35 மந்திரி இருந்தாங்களா? யாராச்சும் ஒரு மந்திரி வெளியே வந்தாங்களா? வரல. சரி, இவரை விடுங்க. பழனிசாமி பயந்தாங்குழி. இவருக்கு தலைவர் டெல்லியில ஒரு ஆள் இருந்தார்ல, 56 இன்ச்சு மோடி. பாகிஸ்தானுக்கு கண்டு பயப்பட மாட்டேன், சீனாவை கண்டு பயப்பட மாட்டேன், உதார் விட்டு இருந்தார்ல, அவர் வெளியே வந்தாரா? கொரோனா வெளியே வந்தாரா? விளக்க ஆஃப் பண்ணி போட்டு சரியா வந்தார். அமித்ஷா வந்தாரா? வரல. இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருந்தது. ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத். யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்களா? வரல. உண்மையை சொல்லட்டுமா? எங்க வீட்டுல 5-6 டாக்டர் இருந்தாங்க. மாமன், மச்ச, சித்தப்பாலாம். 7 டாக்டர்ல 4 டாக்டர் லீவ் போட்டான். கொரோனாவுக்கு பயந்துகிட்டு லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன சித்தப்பா வந்துட்டானே, பேசாம இருக்கு தம்பி, எனக்கும் புள்ள போனாட்டுல இருக்குல்ல, நான் ஏன் போகணும்? போகல. டாக்டர் போகல. டாக்டர் உள்ள போறது பயந்து, உயிரை பணம் வச்சு போறதுக்கு பயந்தாங்க. ஆனா அன்றைக்கு நான் மிகுந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், அன்றைக்கு ஒரே ஒரு மனிதர், இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே ஒரே மனிதர், மனைவி சொல்லி கேட்கல, பிள்ளைங்க சொல்லி கேட்கல, கொரோனா வார்டுக்குள்ள டாக்டர் போறதுக்கு என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டுக்கிட்டு தன் உயிரை பணயம் வைத்து ஒரு முதலமைச்சர் கொரோனா வார்டுக்கு போய் அந்த நோயாளியை தொட்டு தூக்கி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதரை தவிர வேறு யார் இருந்தான்?